பெண்களுக்கான வட்டாரங்கள் குறித்தொதுக்கப்பட வேண்டும். மகளிர் அணி கோரிக்கை. உள்ளாட்சி மன்றங்களில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தினை உறுதிப்படுத்தும் வகையில் பெண்களுக்கான வட்டாரங்கள் குறித்தொதுக்கப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி கோரிக்கை விடுத்துள்ளது. 10/2/2025 அன்று கட்சியின் தலைமை காரியாலயத்தில் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் திருமதி சுசிகலா அருள்தாஸ் தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் மகளிர் அணி கூட்டத்திலேயே மேற்படி கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்கோரிக்கையில் பெண்களுக்கு அரசியல் சம அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும், பெண்களின் பிரதிநிதித்துவம் அரசியல் துறையில் இன்றியமையாததாக அமைய வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் குரல் கொடுத்ததன் விளைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் 25% பெண்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட நிலையிலும் பெண் பிரதிநிதித்துவங்கள் பல வட்டாரங்களில் வெற்றி பெற முடியாமல் உள்ள சூழலே காணப்படுகின்றது. இந்நிலையினை மாற்றி பெண்களுக்கான வட்டாரங்கள் குறித்தொதுக்கப்பட வேண்டும். அவ்வாறு குறித்தொதுக்கப்படும் போது பெண்களின் அரசியல் பிரவேசம் உறுதிப்படுத்தப்படும். ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போதும் பெண்களுக்கான வட்டார ஒதுக்கீடு சுழற்சி முறையில் இடம்பெறலாம் எனவும், மாறாக 25% இடஒதுக்கீடு என்ற வகையில் மேலதிக பட்டியலில் நியமிப்பது பெண்களின் எண்ணிக்கையை காட்டுமே தவிர அரசியல் பிரதிநிதித்துவத்தினை வலுவடைய செய்யாது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் கிழக்கு மாகாணத்தில் எமது கட்சி மாத்திரமே பெண்களுக்கு தவிசாளர், மாநகர முதல்வர் பதவிகளை வழங்கி பெண்களை கௌரவப்படுத்தியிருந்தது எனவும் குறிப்பிடப்பட்டதுடன், இங்கு கருத்து தெரிவித்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் திருமதி சுசிகலா அருள்தாஸ் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணி திருகோணமலை, அம்பாறை, மட்டக்களப்பு உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்தில் மகளிரை ஒன்றிணைத்து பலமான சக்தியாக பெண்களின் பிரதிநிதித்துவத்தினை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருப்பதாகவும், பெண் வேட்பாளர்கள் பலர் தாங்களாகவே முன்வந்து தங்களது பெயர்களை முன்மொழிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். குறித்த கலந்துரையாடலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூவலப்பள்ளி பிரசாந்தன் மற்றும் மாவட்ட ரீதியான பெண் பிரதிநிதிகள், பிரதேச ரீதியான பெண் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.